கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகை தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அதே நேரம் பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களை சார்ந்த 1,25,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவரால் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு சேவையில் ஆட்சேர்ப்புகள் பாதிட்டுக்கு பின் ஆரம்பிக்கும் என்றும், ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது எனவும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு பாதீட்டில் வரிச்சலுகைகள் மற்றும் எரிபொருள் நிவாரணங்களை வழங்குமாறும் கடத்தொழிலாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அவர்களின் தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேன்படி உபகரணங்களின் விலை உயர்வின் காரணமாக மீன்பிடி தொழிலை தொடர்வதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்கள் செயல்படும் விதத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும், தற்போதைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்படுமாயின் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் இன்று கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் பாடசாலை அதிபர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக சூரிய ஒளியில் இருப்பதனை தவிர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகிறது. அதன்படி ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியானது. மேலும் கொழும்பு, காலி, ரத்தினபுரி, திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் 32 முதல் 36 பாகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையினால் உடல் வெப்பநிலை அதிகரித்து பல உடல்நல பிரச்சினைகளை ஏற்படக்கூடும் என்பதனால் அதிகளவில் நீர் அல்லது இயற்கை பானங்களை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர். திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான அதன் முதல் நாணய கொள்கை அறிக்கையை வெளியிட்டு மத்திய வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதும், நிபுணர்களின் இடம்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதும் வணிகங்களில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இது உற்பத்தி திறனில் தொடர்ச்சியான சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டில் உள்ள உலக அளவிலும் தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் போக்குகளை கருத்தில் கொண்டு பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்புகளுக்கான அபாயங்கள் குறித்த மதிப்பீட்டை அந்த அறிக்கை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. அதன்படி தொழில்துறை உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல், மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடுத்தர காலத்தில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கியின் நாணய கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள், விசேடமாக அமெரிக்காவில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் வெளிநாட்டுத்துறையின் செயல்திறனை பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொத்துப்பிட்டியலில் உள்ள பத்தினாபத்த பகுதியில் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் வெத்தகல கலவானை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. தமது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண்ணொருவர் அவரது வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார். காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் அவளுடைய காதலனும் வீட்டில் இருந்தபோது அந்த பெண்ணின் கணவர் வீட்டுக்கு வந்துள்ளார். இதனையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்போது வீட்டில் இருந்த பெண் பயந்து வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த நபர் கலவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக 39 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இரத்தினபுரி குறிவிட்ட பகுதியில் ஒரு வருடத்துக்கு முன்னர் பிரபல மாணிக்கக்கல் வர்த்தகர் ஒருவரின் வீட்டை கொள்ளையடித்து 2.5 மில்லியன் ரூபாயுடன் தப்பி சென்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களை குறிவிட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அதிகாலையிலும் மாணிக்கக்கல்லை விற்பனை செய்வதாக கூறி வேனில் வந்த சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் குடியிருப்பாளர்களை தாக்கி கொள்ளையிட்டு தப்பி சென்றிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொடை குறிவிட்ட மற்றும் பொரலஸ் கமுக பகுதிகளைச் சேர்ந்த மூவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் ரத்தினபுரி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களில் இருவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய சந்தேக நபர் கொலைகளில் தொடர்புடையவர் என்பதனால் இன்று வரை தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மேலும் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார். குறிவிட்ட போலீசில் குற்றத்தடுப்பு பிரிவு அதே பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறிவிட்ட போலீசார் முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஊடகவியலாளர் சண்முகன் தவசீலன் என்பவர் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவது குறித்து செய்திகளை சேகரிக்க சென்ற வேளையில் அவர் மீது தாக்குதல் முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளார். அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறியும் அனுமதி பத்திரங்கள் பெறப்படாது சட்ட விரோதமாக ஆற்றிலே உளவு இயந்திரங்களை விட்டு மணல்களை ஏற்றி காட்டுப்பகுதிக்குள்ளேயே மணல்களை பறித்து காட்டுக்குள் டீப்பர் வாகனங்களை கொண்டு சென்று மண் ஏற்றுகின்ற மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் 18ஆம் போர் பகுதியில் நேற்று முன்தினம் நண்பகல் வேளையில் ஊடகவியலாளர் சண்முகன் தவசீலன் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றிருந்தார். இதன்போது ஏனையின் வீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலி பதிவு செய்துவிட்டு கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் ஊடகவியலாளர் தவசீலன் அவர்களது ஒளிப்பட கருவியை பறிக்க முற்பட்டதோடு ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாங்குளம் போலீசார் உதவியுடன் தவசீலன் என்பவர் குறித்த இடத்திலே வெளியேறியுள்ளார். காட்டுக்குள் சட்ட விரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபடுவது மாத்திரமன்றி அங்கு வருகை தந்த யார் வீடியோ எடுக்க சொன்னது என்றும் வீடியோ எடுக்க விடாது தடுத்தின் சட்டவிரோத மணலுடன் நின்ற உளவு இயந்திரத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்து சென்றதோடு ஊடகவியலாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இதேவேளை சம்பவ இடத்துக்கு வந்த மாங்குளம் போலீசார் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு வெட்டி குறித்த காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர். இலங்கையில் சிறுநீரக நோய்களினால் ஆண்டுதோறும் சுமார் 10,000 பேர் மரணிக்கின்றனர். நாட்டில் சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. வறுமை மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமை போன்ற காரணிகளினால் இவ்வாறு மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, பதுளை, பொனராகலை, பொலனறுவை, அனுராதபுரம், குருநாகல் போன்ற மாவட்டங்களில் அதிகளவான சிறுநீரக நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.